உகந்து மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் சும்மா கண்டமாய் இல்லை முறையாய் தொழணுமா என்ன நம்ம முறையாக தானே தொழணும். அதே சத்குருன்னு சொல்லணும் மகேஸ்வரன் சொல்லுமா. அது எப்படி இவரையில் எங்களுக்கு உங்களை குருவமான பேசுவான்னு சொல்ல போகிறாங்க. என்ன ஒன்று போகிறீங்க என்ன சொல்ல வரேன்டா தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் ஒரு நம்மளோட அறிவிலாம் தெளிவில்லையே ஒளிய மற்றெல்லாம் ஓகே முன்னுக்கு வந்துருக்காங்க சத்தம் படம் புவி இப்போ தெளிந்த ஜீவனா நான் அவர் அம்சம்ண்டாவது சொல்லலாம் இல்லையா அது நமக்கு தெரியாது. அதுக்கு தான் யாராவது சொல்லணும் இவங்கெல்லாம் டீச்சர் மாதிரி இருக்காங்க இல்லையோ ஆனால் அவன் நல்லா படிப்பிக்கிறான் எனக்கு தெரியாது இல்லையோ. அது மாதிரி இந்த விஷயத்த இல்லை அவங்க அறிஞ்சவங்க கண்டவங்க அனுபவித்தவங்க வழிகாட்டுற வேறு வழியே இல்லை. இப்போ பாருங்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொழுதவர்க்கு முடிஞ்சு நம்ம கோயிலுக்கு வந்தவங்க கும்பிட்டோம் அதோட முடியுது இல்லையோ முடியலையே ஒரு வார்த்தை சொல்ல அப்போ அடுத்தது அப்போ தான் தொடங்குதான். ஏனெண்டா நீ இவ்வளவு செய்ததால் இந்த மனம் பாருங்கள் நம்ம மனம் எல்லாம் தூய்மையாக இருக்குல்ல இந்த இடமும் அப்படி இல்லை ஒரு அசிங்க எண்ணங்களும் வரல வராது. அப்போ அதுக்கப்புறம்தான் இல்லை நீ அதுவாக இருக்கிறான்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் இல்லை எங்களுக்கு ஒன்றும் வேணாம் இப்போ கொஞ்சம் இருக்காங்க எங்களுக்கு ஞானமும் வேண்டாம் நாங்கள் இந்த உள்ள ஊட்டி பேரன்னு சொல்லி இருந்துவார் எதுன்னு அடுத்த பிறவி எங்கே ஒரு இடத்துல நீ களைச்சி போவாய் அது இப்போ களைச்சிட்டா பரவாயில்லை. நான் என்ன சொல்ல வரேன்டா இந்த ஆத்ம ஞானிகள் பக்தர்கள் 63 நாயன்மார் 60 பேர் கிட்ட என்ன இல்லறத்தார்கள் அவங்கள தேடி சிவருமான் போனார். உங்களை தேடி வரலையே ஏன்னது போனானி ஏன் வரல அதான் நம்ம அதுக்கு அவங்க அவர் வாரத்துக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆகவே இல்லறந்துறவரோட பேச்சு ஒன்றும் கிடையாது. நீ எவ்வளோ தூரம் இல்லை அந்த இறைவனை தேடி வாரத்துக்கு நீ தயாராக இருக்கிறான்டா. இப்போ அதுக்கு இதான் வழி வேறு வழி இல்லை. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால் பேர்த்தும் அவனுக்கே பிச்சையான பைத்தியம் நல்ல பைத்தியம் எல்லாருக்கும் பைத்தியம்தான். அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகலிடத்தாள் ஆச்சாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாள் இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை அது நடந்தானோ. அப்போ இப்போ செய்தா என்ன மனுஷன் ஐயா ஏன் செய்யக்கூடாது அப்போ தொடங்கலன்னு இல்லையா அர்த்தம் இல்லையா தொடங்கினா சரி எஸ் நீ கொண்டு வா கேட்கணும் அவருக்கு. அப்போ நான் பாருங்க எல்லாம் நம்மளோட சொந்தம் பந்தம் இல்லை எல்லாம் இருந்தது. அப்போ புவி எஸ் நம்ம இவ்வளோ தூரம் இவங்க முந்தின நாளா 2 மணி வரையும் பாருங்க. இப்போ நமக்கு 10 மணிக்கு வெளியே வர முடியாது 2 மணி வரையும் தூய்மையாக்கி க்ளீனாக்கி அவங்க தூய்மையாக்கிய பிறகு இப்படி இருந்தால் தூய்மையாக்குற முதல்ல இப்படி இருக்கும் ஜோதிச்சு பாருங்க. ஏன் உளவார தொண்டு மதுரை புண்ணியம் அவங்களுக்கு கிடைக்கும். இது செய்தேன்டா இது க்ஷேத்திரம் இல்லை நாளைக்கு நல்ல ஞாபகம் 71ஆம் ஆண்டு நான் இங்கே வேலை ஆடி வாங்கில இந்த வார அங்கே பானமே இருந்து ரோடு இல்லை சின்ன ஒரு இது உண்டு இப்போ இது. ஆனால் அந்த கதிராம நடந்து போகிறவங்கள கதை எல்லாம் இருக்குது இல்லை யானை போய் அரோஹரா என்னென்னு இல்லை அப்படியே வழி விடுமாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு இல்லை இதுக்காக சொல்லுவாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் எத்தனையோ அடியார்கள்ற திருப்பாதம் பட்ட இடம் இல்லையோ. அப்போ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கூட குறைய ஜபம் செய்யுங்கோ தியானம் செய்யுங்கோ அழுங்கோ கும்பிடுங்கோ பிரார்த்தனை பண்ணுங்கோ. ஏனெண்டா இப்போ அங்கேயும் இங்கே வித்தியாசம் இதில் வைப்ரேஷன் சொல்கிறேன் இல்லையா அற்புதம் இல்லை யோசிச்சு பாருங்களேன்.
வேண்டுகோள் என்னண்டா, ஒரு நாள் வரப்போகுது, நீ கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன் டூ லேட். இப்போ கும்பிடுங்க, கேளுங்க. அழுது அழுது அடி அடைந்த அன்பர்கள். சொல்லுங்க, என்ன அர்த்தம்? சும்மா கண்டு நடந்துக்கலாம் அல்ல, எனக்கு வழி தெரியா இல்லை. அது இந்த ஞானம் அடைஞ்சது பிறகுதான் இல்லறத்துக்கு போகணும் வேண்டி இருக்குது, தெரியும் உங்களுக்கு? எஸ், 12 வருஷம் அந்த படித்து போட்டோம். அப்போ இதெல்லாம் தெரியும் உனக்கு. அதுக்கப்புறம் தான் இல்லைன்னு இருக்குது, அப்படி தான் இருக்குது. இப்போ நமக்கு ஒன்றுமே தெரியாது, போனது பூரான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏண்டா போனவன்ட்டு விவேக் அவர் சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் படையுங்க, தயாராகும். வேண்டுகோளி தான். நம்ம அவ்வளோ புண்ணியனும் நம்மளோட கஜேனுக்கும் கோவில் அம்மாவுக்கு தான் போகணும். நான் சொன்னேன், அடைமாதிரி போகணுண்டா. அங்கே சும்மா ஒரு ஐடியா தான். என்ன எங்கே போகிறேன்? உகந்தை போகணும். அவள் எப்போ போகலாம்டா? 5, 6, 7. ஒரு ஐடியாவும் இல்லை. இப்படி பாலப்பழம் பலாபம் ஒரு ஐடியாவும் இல்லை. ஆனால் சட்டியான நேரத்துக்கு இல்லை முருகப்பெருமான் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. அப்போ அதுவும் அவர் அழைப்பு தானே, இல்லையோ? ஸோ நீங்கள் ஒரு காரியம் பண்ணுங்க, தயவு செய்து. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இந்த உலகம். பிணிமூப்பு சாக்காடு யாரும் தப்ப முடியாது, கடவுளும் தப்ப முடியாது, அதை விட, இல்லையோ? அப்போ அதுக்கு முதல் காலன் வரும் முன்னே கண் பஞ்சடை முன்னே பாலுன் கடைவாய் படுமுன்னே மேல் விழுந்து உற்றார் அழுமுன்னே ஊரார் சுடுமுன்னே திருக்குற்றாலத்தானே. அவரை ஜோரும் பக்தர். நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுங்க. இப்போ கூப்பிடுவேன். அப்போதைக்கு இப்போதே முடியும். சொல்லி வைத்தேன், நீ சொல்ல அடியா அழ போகிறா? இல்லை, சொல்லு சொல்லு, அழுது சொல்லு. ஒருவங்க தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழின் திட்டு அஞ்சே அலமந்த போதாக அஞ்சேல். உங்களுக்கு நீ உண்மையிலே உண்ட இஷ்ட தெய்வத்தை இதே மாதிரிலாம் கொண்டு நீ கூப்பிட்டு இருந்தா அந்த நேரத்துக்கு அவர் வருவார். பயப்படாமல் என்னான்னு இருக்கேன். அதுக்கு நீ கூப்பிட்ருக்கணும், இல்லையா? அது இந்த வேதங்களில் வருது. 2 பேரில் ஒரு ஆள் வருவாராம். அதுதான் உண்ட இஷ்ட தெய்வம் அல்லது உண்மையிலே உண்ட குருநாதர் வந்து அவர் வந்து உன்னை ஐய பிடிச்சி அடுத்த வரைக்கு கூட்டி போவாராம். எஸ் எஸ். அப்போ 2 பேரும் இல்லாடியானு எங்கே போகிறா? நீ ஒரு புத்தகம் இருக்குது, லைஃப் ஆஃப்டர் லைஃப்னு சொல்லி. நல்ல உங்களுக்கு தெரியாது. இப்போ எங்களோட மாமியிர தம்பி இல்லை போனால் கடதான் அடி கொண்டிருக்கான்னு. எங்கே தம்புலிவில் ஏன்னா அவனுக்கு தண்ணி அடிக்க வச்சு மரக்கெல்லாம் இது மீனெல்லாம் கொடுத்து அந்த முன்னுக்கு கடதான் அடிக்கிறாங்க. ஏன்? ஆவி. இது எங்களோட மாமி ஆவியோ? முட்டாளுகளா? இல்லை அந்த உயிரை எவ்வளோ துடிச்சு கொண்டு அவங்க என்ன வேண்டுவாங்கண்டா? நீங்கள் அவங்கள பார்க்கல, அவங்க உங்களை பார்க்குறான். வந்து ஏன் இவங்க அழுறாங்க? என் வீட்டை ஏன் கடதை அடிக்கிறாங்க ரெண்டு கேட்கும்போது அது உங்களுக்கு கேட்கலையே? அவ்வளோ சாபக்கேடு. அந்த நான் உடனே வந்துட்டு அப்படி அசிங்கமாக இருந்த வீடு. இந்த சாவுடுகள் போய் பாருங்க, ஒரு மாயிரம் இருக்கும். ஏன் தெரியுமா? அந்த உயிர் அவ்வளோ கஷ்டப்படுதாங்க. உண்டு அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், இல்லை யாராவது நெருங்கின அவங்கள அப்படியே இருக்கிறாங்க. அதை சொல்ல சூக்ஷ்ம சரீரம்னு சொல்லி இந்த உடம்பு தான் விழுந்தே உள்ளுக்கிற உயிர் அப்படியே இருக்குது. அது துடிச்சு கொண்டு இருக்கிறதே உனக்கு தெரிய அறிவுடி. என்ன சொல்கிறேன், நமக்கு உண்டு தெரியாது. அதனுடைய செய்யுங்க. இந்த உடம்பு அதே மாதிரி என்ன இன்னொரு உடம்பு இருக்காது. அது உனக்கு வேணுமெண்டா கனவுல வைப்பார். கனவுல வர உடம்பு சூக்ஷ்ம சரி இந்த வலிமையும் அப்போ எல்லாம் உலகம் மட்டும் இருந்தே இல்லையோ. அப்போ நீ ஏன் பண்ணுறான்டா? உனக்கும் தெரியல. இல்லை என்ன செத்த போகிறோம் அவங்க இருக்கிறாங்க. அவங்க பெரிய புண்ணியம் பண்ணவங்களும் இல்லை, ஞானிகளும் இல்லை, பக்தர்களும் இல்லை. என்னோட வரைஞ்ச தெரியும் ரவுண்ட் அடிச்சுட்டு தெரியுமா உனக்கு? இப்போ அப்படி நம்ம தெரியக்கூடாது இல்லையோ? நடைமா நானே என்ன நோ அப்படி தெரியக்கூடாது. நீ இப்போதே உன் இஷ்ட தெய்வத்தை கேட்டு என்ன அதில் ஒடிச்சு வச்சுக்கோ. என்ன நீ அப்படி அலைய மாட்டேன். முதலாவனுக்கு நீ நிறைய புண்ணியம் செய்யிருந்தா புண்ணிய உலகத்துக்கு போவாய். நீ பக்தனாக இருந்தால் உண்மையிலே பக்தனாக இருந்தால் பக்தன் இந்த உலகத்துக்கு போவாய். சரிதானே? 2 உண்டு. அப்படி இல்லாட்டி இவங்க ஒன்றும் செய்யலை. நம்மளோட ஊரை நான் முழுதும் எழுதி கொடுக்குறது. இவங்க புண்ணியமும் செய்யலை, கடவுளையும் கும்பிட எல்லாம் தெரிஞ்ச சோனகிரிகள். ஒரு சார்து 14 அடைவுகள் நம்மளோட நண்பர் சொந்தம். கடவுள் நீ கண்டாங்களா கடவுளை? இல்லை நீ போய் சும்மா முண்டை வேலையை பாருன்னு சொன்னேன். 14 நாளில் மாப்பிள்ளை செத்த என்ன பண்ண போகிறார்?
யோசிப்பார். இப்போ சில விஷயங்களை நீ விளையாட முடியாது. நம்ம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ். நல்ல பிள்ளைக்கு ஒரு வார்த்தை, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. சொல்லியாச்சு இல்லையோ? எச்சரிக்கையாக இருங்கோ. வாங்க.